ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான 4 ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவல் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வெள்ளை அவல், லேஸ் அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் கலர் அவல், கெட்டி அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு அகலமான பேனுக்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே மெஷர் பண்ண கப்லேயே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்காத வேர்க்கடலை அப்படின்னா நீங்கள் தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலைங்களாக இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு சூடு வரணும், அந்த அளவுக்கு வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்ச எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ மெஷர் பண்ண கப்லேயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது பாகு பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நமக்கு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ கரைச்ச வெல்லத்தை ஒரு மிக்சிங் பவுலுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு தூசிலாம் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச அவல், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா ஓரளவுக்கு அவல்லாம் வெந்து கெட்டி ஆகிரும். இந்த மாதிரி கெட்டி ஆகிற வர கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி, திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நெய், அவல் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்க்கும்போது நமக்கு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை நாம் குட்டி குட்டி லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம லட்டுகளாக பிடிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அவல், பொட்டுக்கடலை, நிலக்கடலைலாம் சேர்த்து இந்த லட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒன்று கொடுத்தா போதுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். லட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக வாயில் வச்சோன்னே ஒரு கரைகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, உருளைக்கிழங்கு வச்சு தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கெச்சப்லாம் வச்சு சாப்பிடும்போது இந்த ஹெல்த்தி ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கப்பில் தான் மெஷர் பண்ணுங்கிறது இல்லை, நீங்கள் உங்கள்ட்ட இருக்க டம்ளர், சின்ன சின்ன பவுலில் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கோதுமை மாவை சப்பாத்திக்கு பிணையும்ல, அது மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு, இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கை நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். காரம்லாம் நம்ம கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூட சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சைட் பை சைடில் நம்மளோட மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாவுலேருந்து நல்லா இந்த மாதிரி பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்து இதை ஒரு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. லைட்டாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தேய்ச்சிட வேணாம், ஓரளவுக்கு திக்காக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும், ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இது மாதிரி இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வர அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே நம்ம ஒரு ரோல் மாதிரி உருட்டி எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டி எடுக்கும்போது நமக்கு பிஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் இதை திக்காகவே நாம்
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். இப்போ கத்தி வச்சு இந்த மாதிரி ஜென்டிலாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இது மேலே லைட்டாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம இந்த விரல்களை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஜென்டிலாக அழுத்தி விட்டால் போதுங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. இந்த 2 சைடுமே இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நம்ம செஞ்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் ரொம்ப அதிகம் தேவைப்படாதுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவே இதை செஞ்சு முடிச்சிடலாம். லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி 2 சைடும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இது மஸ்ட்டு ட்ரை ரெசிப்பிங்க. இல்லை இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது கூட ஒரு கெச்சப்லாம் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெளியில் நல்லா சமோசாலாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே அந்த ஸ்டஃபிங்கோட வச்சு சாப்பிடும்போது இந்த கோதுமை மாவு உருளைக்கிழங்கு ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாசிப்பயிறு ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும்போது நமக்கு ஈஸியாக வெந்து வந்துடும், அதனால தான் ஊற வைக்கிறோம். இப்போ இது ஒரு அகலமான பேனுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வேக வச்சிடலாங்க. இப்போ இது ஒரு சைடு வேகட்டும். அதே கப்லையே ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு குக்கருக்கு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அது கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக வறுத்தா போதுங்க. ரொம்ப வறுக்கணுங்கிறதுலாம் இல்லை. வறுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஒரு 2-3 விசில் விட்டோம் அப்படின்னா நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும். அதை லைட்டாக மசிச்சுக்கலாம். ரொம்ப ஒன்று குலைவாக மசிக்க வேணாம். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லத்துக்கு பாகுலாம் எதுவும் கிடையாது, கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். கரைச்சி இதை நாம் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சைட் பை சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கையில் எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கும்போது நல்லா நசுங்கி வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நசுங்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கடிப்படாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இது கூட நாம் வேக வச்சுருக்க பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே 2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்து அதையும் வறுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஏலக்காயை இந்த மாதிரி சுகர்ஸ் கூட சேர்த்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. கடைசியாக இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக தேங்காய் பால் சேருங்க, சூப்பராக இருக்கும். இல்லைங்க எனக்கு தேங்காய் பால் வேணாம், அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அப்படிங்கன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசி பாசிப்பயிறு சேர்த்த பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பாசிப்பயிறு சேர்த்து செய்கிறனால ஹெல்த்தியும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு கருப்பு வெள்ளை 2மே கலந்த கொண்டைக்கடலை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நரன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கணுங்கிறதில்ல, ஓரளவுக்கு நரன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு அரைச்சி இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அதே மிக்சியிலையே நம்ம ஊற வச்ச கொண்டைக்கடலையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி அதே பவுல்லையே சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மல்லி இலை, கை நிறைய மல்லி இலை சேருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ஒரு பாதி லெமனையும் இது கூட பிழிஞ்சு விட்டுறலாங்க. லெமன் அந்த புளிப்பெல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுலாங்க. இதை கலந்து பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணாலும் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. வடை மாதிரி கூட தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கூட நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் இந்த ஷேப்பில் தான் செஞ்சு எடுத்திருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதே எண்ணெயை வச்சு தான் நம்ம ஃபுல் ரெசிபியுமே செய்ய போகிறோம். எண்ணெயெல்லாம் ரொம்ப அதிகம் தேவைப்படாது. இதை நாம் ஊற வச்சு செஞ்சுருக்கனால ஈஸியாகவும் வெந்து வந்துடும். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுத்தோன்னா இந்த கொண்டக்கடலை சேர்த்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. ஒரு வடை சாப்பிட்ற ஃபீல் இருக்குங்க. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலே டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.